கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதிக்கா முக்கியமான தொகுதிக்கா நம்ம போய் அந்தந்த வெற்றி வேட்பாளர்களை சந்திச்சு இந்த 5 ஆண்டுகளில் என்ன பணிகள் நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க, இப்போ என்ன அளவுக்கு களம் இருக்கிறது, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதி என்பது நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களால் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அன்னியூர் சிவா அவர்களோட தான் இருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிறோம். சார் வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி நேரடியாக உங்களை இங்கே சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. களம் எப்படி சார் இருக்கு? களம் வெற்றியை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ வெற்றி பெற்றுட்டோம். எவ்வளோ வாக்கு வித்தியாசத்துக்கு தான் தோழர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க. ஓகே சார், மகிழ்ச்சி. அதாவது அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு மீண்டும் உங்களை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி வேட்பாளர் அறிவித்திருக்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க அதை? அதாவது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் ஏற்கனவே இடைத்தேர்தல் என்ன வெற்றி வேட்பாளராக அறிவித்த போது நேர்காணல் இல்லாமல் நேரடியாக வேட்பாளராக என்னை அறிவித்தாங்க. அப்போ நான் சொன்னது தான், எனக்கு ஒரு மக பிறந்தப்போ என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷம் தான். நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆல்ரெடி வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கான்ஃபிடென்ட் எதுலேருந்து வருது சார்? சார், இந்த தொகுதியில் இது ரொம்ப பின்தங்கிய தொகுதி. 1952 முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி போட்டியிட்டார். அதற்கு பிறகு 1967 இது முகையூர் தொகுதி கண்டமங்கலம் தொகுதின்னு பிரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாயம்தான். இந்த விவசாயத்தை நம்பி தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை தோழருக்கு தெரியும், நந்தன் கால்வாய் திட்டம் தான். அந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது சாத்தனூர் அணையின் உபரி நீரை நந்தன் கால்வாய்க்கு கொண்டு வருவது. 23 கிலோமீட்டருக்கு 43 கோடி ரூபாயை அரசாணை ஒதுக்கி ஊட்டு கால்வாய்க்கு இப்போ நிலம் எடுக்கிறாங்க. ஓராண்டில் எங்கள் மண் தஞ்சை சோழ மண்டலமாக மாறும். அதுதான் அவர்கள் கேட்டது, தலைவர் கொடுத்தது. மாண்புமிகு முதலமைச்சர் தான் கொடுத்தார். அதே போல இந்த 18 மாதத்தில் இந்த பகுதி பூரா விவசாய வேலை முடிஞ்சால் வேறு எதுவும் வேலை கிடையாது. அதற்காக ஒரு சிட்கோ மண்டகப்பட்டில் 5 ஏக்கரில் அரசாணை கொடுத்து இந்த கல்வி ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 பெண்கள் வேலை செய்வாங்க. பெண்களுக்கு கல்வியும் பணமும் வந்துடுச்சுன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். இதை மாற்றுக் கட்சிக்காரர் கூட ஏற்றுக்குவாங்க. இந்த பகுதியிலேருந்து விக்கிரவாண்டிக்கு போகணும் யூனியன் ஆஃபீஸ், இவங்க தான் சேர்மன். இப்போ கஞ்சனூர்னு ஒரு புதிய ஒன்றியத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது நீங்கள் வந்த பாரு. இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த பகுதியாக பார்த்து இடைத்தேர்தலில் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த வாக்குறுதி கிராமத்தில் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அரசாணை வாங்கி நான் செயல்படுத்திட்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் 100% நிறைவேற்றிய மனநிறைவோடு நான் வேட்பாளராக. அது கல்லூரி அன்னியூர் பகுதியில் எனக்கு முன்னால் இருந்த எங்கள் அண்ணன் மாவட்ட செயலர் புகழேந்திருந்தப்ப தொகுதியுடைய 10 கோரிக்கையில் முதல் கோரிக்கை அன்னியூர் பகுதியினுடைய கல்லூரி. அது மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரி. மேல்நிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், மருத்துவ வசதி, சாலை வசதி, 72 ஊரக சாலைகள் 72 கோடிக்கு 19 மாதத்தில் போட்டிருக்கோம். நெடுஞ்சாலை வசதி, குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேங்க, கிழக்க போனால் தான் ஆஸ்பத்திரி. ஆனால் ரயில் முண்டியம்பாக்கம் ஒருத்தூர் அந்த ரயில்வே மேம்பாலத்தை கூட நான் பணம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷனில் டிபிஆர் போட்டுருக்கேன். அதனால் இந்த பகுதிக்கு இதை செய்தோம், அந்த பகுதிக்கு அதை செய்தோம். இங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லா கட்சிக்காரும் தெரியும். நான் உங்க வீட்டில் தான் இந்த தொகுதியில உட்கார்றேன் முத சரிதானா? என்னுடைய சின்ன என்ன உதயசூரியன். யார் உனக்கு முதலமைச்சர் ஆகணும்? எங்களுக்கு ஆகணும். உனக்கு இந்த திட்டம் ஏதாவது வந்திருக்கா? எல்லாமே வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு? எனக்கு அட்டை 1000 ரூபா வருது. இப்போ 5 மாசத்துக்கு போட்டிருக்காங்கல்ல, அந்த காசும் வந்திருக்கு சார். வந்திருக்கா? வந்திருக்கு சார். இதெல்லாம் தொடரும்னா உங்க ஆட்சி ஜெயிக்கணும். இப்போ 8000 ரூபா கொடுக்குறேன்னாரு. எந்த பொருள் ஒன்றா வாங்கி சொல்லி சொன்னார் பாத்தியா? தேர்தலில் சொல்லியிருக்காரு. அதுவும் பெண்களுக்கான பொருள் தான். ஒன்று அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னா தான் உன் பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் எனக்காக ஓட்டுக்கு.
கப்பல் நந்தன் கால்வாய் வருது கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன் சார். மண்டகப்பட்டு தொழிற்பேட்டை கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேன். 1000 பேர் வேலை செய்வாங்க. சரிங்க சார். நீ தான் செய்யணும், இந்த ஊரையே நீ பார்த்துக்கணும். சரிங்க சார். நான் இன்னைக்கு ஓட்டு கேட்டதோட அடுத்த ஊருக்கு போகணும். சரிங்க சார். சரிதானே? சரிங்க சார். எல்லாம் எனக்கு செய்யுங்க. நான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்துக்கிறேன்? உதயசூரியன் சார். எனக்கு தெரியுதா? தெரியுங்க சார். யார் நான்? அனில் சிவாங்க சார். தெரியுதா? தெரியுங்க சார். எல்லாம் செஞ்சிருக்கேன். நீ கேட்டதெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க சார். மீண்டும் யார் முதலமைச்சரா வரணும்? முக ஸ்டாலின் சார். சார் உங்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவங்க எங்களுக்கு நிறைய தாங்க சார் செஞ்சிருக்காங்க. இப்போ 5000 ரூபா மாசம் போட்டாங்க சார். மகளிர் உரிமை தொகை போட்டாங்க. இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கல்வி கடன்லாம் வந்து ரத்து பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் செய்வாங்க சார். செய்வார்ல? கண்டிப்பா செய்வாங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறோம். சரிங்க சார். நீ எது வேணுமோ வாங்கிக்கோ. உன் வீட்டுல இது இல்லையோ அதை வாங்குறது தான் அது. சரிங்க சார். உன்கிட்ட ஒரு சின்னதா ஒரு பிரிட்ஜ் வச்சிருப்ப, நாங்க பிரிட்ஜ் கொடுத்தா ஆகாது. உனக்கு எது வேணுமோ அதை 8000 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. பார்த்து பண்ணியம்மா. ரைட். சரிங்க சார். ஐயா, நந்தன் கால்வாய் வந்துருதா? இப்பவும் விளையம்மா? யார் கொடுத்தது? முதலமைச்சர் ஸ்டாலின். அவருடைய சின்ன என்ன? உதய கையால காமி. நான் யாரு? இப்ப நான் தான் நிக்கிறேன். உன் ஊருக்கு என்னெல்லாம் வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டேன். மண்டகப்பட்டுக்கு தொழிற்சாலை கொண்டாந்துக்கிறேன். உனக்கு விவசாயம் பண்ண தண்ணி கொண்டாந்துக்கிறேன். உங்க வீட்டு அம்மாவுக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு. அவர் வரணும். நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். நான் கார் ஏறுறப்ப ஒரு செய்தி சொன்னாங்கன்னா எஞ்சி நோட்டில் எழுதிக்குவேன். ஓகே. அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி உனக்கு வந்துதா செய்துதான்னு கேட்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா என் பையில் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கும். சரி. அதில் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த நம்பர் இருக்கும். சூப்பர். அதனால் நான் வந்து என் மக்கள் என்பது வந்து இந்த கிராமப்புறத்தில் நான் வளர்ந்தவன். இங்கேருந்து மேற்கு இருக்கிற 15 கிலோமீட்டரில் என் ஊர். சரிங்க. எல்லாருக்கும் நான் அறிமுகமானவன். எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். அதனால நான் ஜெயிச்சிட்டேன். மகிழ்ச்சி. இடைத்தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் முழு பணியை வந்து செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சார். அது நீங்க செஞ்ச பணிகள் அடிப்படையில், முதலமைச்சர் கொடுத்ததன் அடிப்படையில் வெற்றி உறுதின்னு நீங்க சொல்றீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொலிட்டிக்கலா எனக்கு ஒரு கேள்வி. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக புறக்கணிச்சாங்க இல்லைங்களா? அப்போ பாமக மட்டும்தான் வந்து இங்க வந்து உங்களோட எதிர்த்தரப்புல போட்டிக்கிட்டாங்க. இப்போ பாமக அதிமுகவினுடைய கூட்டணி பலத்துல வருது அப்படிங்கும்போது அப்போ கான்ஃபிடன்ஸ் ரொம்ப போட்டி கடுமையா இருக்காதா? எனக்கு முன்னால் இருந்தார்ல எங்கள் அண்ணன் மாவட்டத்தில் போயிருந்து, அவர் அதே கூட்டணி தான் 9500 ஓட்டில் ஜெயிச்சார். சரி. அதனால அவங்களுக்கே தெரியும் என்னை ஏற்று போட்டி போடுற ஒரு மயிலம் தொகுதிக்கு என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார் 5 வருஷத்துல. நான் 18 மாசத்துல 18 திட்டம் சொல்லுவேன். எங்க பகுதி இருக்குல்ல, எங்க பகுதிக்கு 38 கோடி ரூபாயில ஆத்து தண்ணி கூட்டு குடிநீர் திட்டம் வேலை நடக்குது. அண்டர் கோயிங் ஆன் ப்ராஜெக்ட். சரி. அதுக்கடுத்து கல்பட்டு, சிறுவாக்கூர், மல்லிகைப்பட்டு, மாம்பழப்பட்டு, கோழிப்பட்டு, பள்ளியந்தூர், கெடாறு, கக்கனூர், அரியலூர், அதுக்கு 32 கோடிக்கு இப்ப சாங்ஷன் பண்ணி தேர்தலுக்காக அரசாணை இல்லாம இருக்கு. இத மாதிரி அந்த வேட்பாளரை நேர்த்து போடுறவரு மயிலத்துக்கு என்ன செஞ்சான்னு சொல்லிட்டோம். அப்புறம் விக்கிரவாண்டி செய்ய போறது சொல்லிட்டோம். இப்ப அதே மாதிரி கூட்டணி நீங்க எல்லாம் அமைச்சிருக்கீங்க, பயத்தினால கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அதிமுக பாஜக தரப்புல இருந்து வருது. பாஜக தரப்பு கேட்கிற கேள்விக்கு சொல்ல, மாண்புமிகு திராவிட மாடல் நாயகருடைய ஆட்சியினுடைய சாதனைகளை பார்த்துதான் தேமுதிகவுடைய கேப்டனுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணி விரும்பினாங்க. அவருடைய சமூக நீதி பார்வை கண்டுதான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மீண்டும் முதலமைச்சராக விரும்புகிறார். இந்த தொழிலாளர்களுக்காக உழைக்கிறதுனால தான் காம்ரேட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு பதில் சொல்ல வேணாம். மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. மீண்டும் முதலமைச்சர் இன்னொரு ஒரு கேள்வி. நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் அவர்கள் 8000 கூப்பன் வந்து கொடுக்கறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல எடப்பாடி பழனிசாமி நாங்க ஃப்ரிட்ஜே தரோம்னு சொல்றாரு. 2 வாக்குறுதியில யாரை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? மக்களுக்கு செஞ்சவங்கள தான் நம்புவாங்க. ஏது பணம் 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி நம்ப மாட்டாங்க. ஓகே சார். முதல்ல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தரேன் தேர்தல் அறிக்கை சொன்னோம். அவரால் கொடுக்க முடியாதுன்னு ஊரா பேசினார். ஆனா 1000 ரூபாயை கொடுத்தாரு. இப்ப 5000 ரூபாயை கொடுத்தாரு. அவரு தான் கொடுப்பாரு, இவர் கொடுக்க மாட்டாருன்னு லேடிஸ் சொல்றாங்க. என்னமா இவங்க சொல்லக்கூடாது, இவங்க சொல்லுங்க. பயனடைஞ்சிருக்கீங்க. சரிப்பா, மகிழ்ச்சி. இப்ப நீங்க இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு சரினா 65000 வாக்குகள் வித்தியாசம். 450. இப்போ எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்? ஏன்னா வெற்றி உறுதின்னு சொல்லிட்டீங்க. அதுக்குதான் எங்க நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அதை விட அதிகமா வரணும் உழைக்கிறாங்க.
அவர் கொண்டு வச்சிருக்காரு. ஓகே ஓகேடா, எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை கான்பிடண்டா பார்க்கும்போது நிச்சயமா அந்த எண்ணிக்கையோட வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க நான் நம்புறேன். டெபாசிட் எழுந்துருவாங்க. ஓகே ஓகேடா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்திச்சு பேசல ரொம்ப ரொம்ப நன்றி. தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நான் முத இந்த தொகுதியில இப்ப ஓட்டு கேட்க வந்து உன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இந்த ஆட்சி நல்லா இருக்கா? இந்த ஆட்சி மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகணுமா? உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. போடுறீங்களா? போடுறீங்களா? இப்போ ஓஏபி வாங்குறீங்கல்ல, அது இப்போ முதலமைச்சர் 2000 ரூபாயா உயர்த்த போறாரு. அதனால நீங்க எல்லாம் இந்த கிராமத்துல எல்லா பெண்களையும் பார்த்து உதயசூரனுக்கு ஓட்டு கேளுங்க. முதலமைச்சர் மீண்டும் வந்தாதான் நம்ம பகுதி நல்லா இருக்கும். மண்டபத்தில் தொழில் சிட்கோ வருது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். ரைட்டு. நந்தன்கால்வாய் வருது கேள்விப்பட்டியா? அதான் இந்த திட்டம்லாம் தொடர்னா மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும். நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடணும். ரைட். ஆரம்பம். நீங்க தான் ஓட்டு எல்லார்கிட்டையும் கேட்கணும். சரிதானே? நம்ம வந்தால் தான் தொழிற்பேட்டை வரும். 1000 பேர் வேலை செய்வீங்க. நந்தங்கால விவசாயத்துக்கு வந்துடுச்சா? கேள்விப்பட்டியா? முப்போகம் விளையும். உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர் தொடரட்டும், தலைவர்களின் சின்னம் ஏழைகளின் சின்னம். உங்களை பார்த்து முத ஓட்டு கேட்கறதுக்காக ஈச்சங்குப்பத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இந்த தொகுதிக்கு இந்த எல்லா ஊருக்கும் இப்போ இந்த ஊரில் நிற்கிறோம்ல, சிமெண்ட் ரோடு கேட்டாங்க, நாடக மேடை கேட்டாங்க, செஞ்சு கொடுத்துருக்குறேன். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தானே மண்டகப்பட்டு தொழிற்பேட்டை வந்துக்குது. நீங்கள் எல்லாம் போய் வேலை செய்யலாம். ஏப்ரல் 23ஆம் ஓட்டு போட்டால் மே மாதம் 4ஆம் எண்ணி முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வந்த உடனே பட்ஜெட்டில் அதுக்கு பணம் ஒதுக்குவார். அதுலேருந்து 60 நாளில் உங்களுக்கு அங்கே தொழிற்சாலை வந்துடும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 பேர் பெண்கள் தான் வேலை செய்ய முடியும். அதனால் நீங்கள்லாம் அக்கம் பக்கம் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க, நான் உங்களுக்கு வேண்டியவங்கிட்ட சொல்லி உதயசூரியன் ஜெயிக்கணும். என்னை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் மயிலத்தில் எம்எல்ஏவாக இருந்தார். உங்களுக்கு பக்கத்தில் விசாரித்து பாருங்கள். அவர் அங்கே என்ன செஞ்சார், இங்கே என்ன செய்வார்னு. நம்ம நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறீங்க, தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர், தேமுதிகவிலேருந்துலாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்படி களப்பணி ஆட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் என்னுடைய வெற்றியினுடைய வித்தியாசம் உயரும். அதுக்காக உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. எல்லாருக்கும் நீங்கள் வந்ததுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா, சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்த கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்ச கொண்டா.